எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்காக சொல்லிட்டு இருக்க என்னுடைய பெயர் இந்து. எல்லாம் நல்ல உடல் நலத்துடனும் மனமகிழ்ச்சியுடனும் இருக்கணும். வாங்க நம்ம சிந்தனை பெட்டகத்துல தீயில் விழுந்த பனித்துளி கதையினுடைய 3வது பாகத்தை பார்க்கலாம். ஆகஸ்ட் 18ஆம் தேதி அன்னைக்கு ஈவினிங் ரீனா அந்த ஹோட்டல்ல இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய மருந்து கடைக்கு போறா. அங்க போய் நின்னவ அங்க இருக்கிற பையனை பார்த்து ரெடியா கேட்ட உடனே அந்த பையன் ரெடியா இருக்கு மேடம், அதை எடுத்து கொண்டாந்து கொடுத்துட்டு, மேடம் இதெல்லாம் வெளியில கொடுக்க கூடாது, ஆனா நீங்க கேக்குறீங்கறக்காக கொடுக்குறேன், கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்க மேடம். ஆ சரி ஓகே சொல்லிட்டு திரும்பினவன் அந்த பையன் பெய்டு மேம் அப்படின்னு சொன்ன உடனே அங்கிருந்து நடந்து வரா. அந்த 3 பாட்டில் இருக்கக்கூடிய அந்த கவரை தான் பேக்ல போட்டுக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டா ஹோட்டல் ரூமுக்கு போறா. கதவை வெளியில தட்ட அவ தட்டுன 2 செகண்ட்லயே கதவை திறந்துட்டு பார்த்து சிரிக்கிறா ராய். ராய் பார்த்து சிரிச்சவ உள்ள வந்து பேக்கை வச்சுட்டு ராய் பக்கத்துல போய் உட்கார்றா. ராய் பெட்ல உட்கார அதுக்கு ஆப்போசிட்ல ஒரு சேர் போட்டு உட்கார்ந்த ரீனா ராய்கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. ராய் ரீனா 2 பேருமே செய்கையால தான் பேசிக்குவாங்க. ராய் லவ் பண்ண நாள்ல இருந்து ரீனா இந்த லாங்குவேஜ் கத்துக்கிட்டா. 2 பேரும் இப்போ செய்கையால தான் பேசிக்கிறாங்க. ராய், எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு, ஊருக்கு கிளம்பலாமா? இல்ல ரீனா, எனக்கு இங்க ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நீ வேணா ஊருக்கு போவேன். உன்னை விட்டுட்டு நான் எப்படி போறது? ஆனா எனக்கு ஊர்ல முக்கியமா போக வேண்டிய ஒரு அவசரமான வேலை இருக்கு, நான் கிளம்பட்டுமா? ஆ சரி நீ கிளம்பு, நான் நாளைக்கு காலையில இங்க இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போய் முக்கியமான ஒரு ஆளை பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் ஊருக்கு வரணும், சரியா? சரி, அப்போ நான் மட்டும் போட்டும். சரி நீ போ. ம் நைட்டு டின்னர் முடிச்சுட்டு போயிட்டுமா? சரி, டின்னர் முடிச்சுட்டே போ. சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே பேசிட்டு இருக்க 8 மணி ஆக என்ன சாப்பிடலாம் ராயின்னு ஆக்ஷன்ல கேட்க அவரும் வேணுங்கிறதெல்லாம் சொல்ல ஆர்டர் பண்றா. ஆர்டர் பண்ணிட்டு வரதுக்குள்ள அவளுக்கு ஒரு கால் வர வெளியில வந்து பேச ஆரம்பிக்கிறா. பேசிட்டு உள்ள வந்தவ, ராய் எனக்கு ரொம்ப எமர்ஜென்சி, நான் கிளம்பட்டுமா? கிளம்பு, சாப்பிடலையா நீயே? இல்ல இல்ல நான் சாப்பிடல, நீ சாப்பிடு. சரின்னு சொல்லிட்டு எந்திரிச்ச ராயை பார்த்து, வெயிட் பண்ணு, நீ எதுவும் எந்திரிக்க வேண்டாம், நீ ஆர்டர் பண்ண பட்டர் மசாலா ஆலோ பரோட்டா எல்லாத்தையும் நானே உனக்கு எடுத்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவ அந்த டிஷ் பக்கத்துல போய் நிக்கிறா. நின்னு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறமா அந்த டிஷ்ஷை எடுத்து கொண்டாந்து ராய் பக்கத்துல வச்சுட்டு, ராய் நான் கிளம்புறேன், வேக வேகமா அங்கிருந்து கிளம்பி வந்துடுறா. ராய் அந்த டிஷ்ல விஷம் கலந்துருக்கு அப்படிங்கிறது கூட தெரியாம சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அந்த சேர்ல ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா உட்காந்துட்டு இருக்கிறான் கௌதம். கௌதம் பக்கத்துல வந்து ஒரு டம்ளர்ல தண்ணிய வச்சுட்டு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஒரு மர சேர்ல உட்கார்றாரு ஆரோக்கியராஜ், அதாவது ரீனாவோட அப்பா. ஏற்கனவே டேபிள் பக்கத்துல நின்றுட்டு கூடிய ராஜேஷை பார்த்துட்டு ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டு கௌதம் பேச ஆரம்பிக்கிறாரு. சார், நான் எதுக்காக வந்திருக்கேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். லாயர் முரளி ஆல்ரெடி உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. இருந்தாலும் தம்பி, மனசு ரொம்ப நொந்து போயிருக்கோம் தம்பி. ஒரே ஒரு பொண்ணுன்னு செல்லம் கொடுத்து வளர்த்தேன், அவளுக்கு வேணுங்கிறது எல்லாத்தையும் நான் பண்ணி கொடுத்தேன். ஆனா அவ ஒரு பையனை லவ் பண்ண விஷயத்த எங்க யாருக்கிட்டையுமே சொல்லாம விட்டுட்டா தம்பி. அப்படி அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லியிருந்தானா நாங்க பண்ணி வச்சிருந்திருப்போம். எதுக்காக தர்மபுரி போனாங்கன்னுலாம் எங்களுக்கு தெரியல தம்பி. ஆனா தோ இங்க நிக்கிறானே ராஜேஷ், என் வீட்டுக்கார அம்மாவோட சொந்த அண்ணன் பையன். இவனுக்கு தான் அவ கூட நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருந்துச்சு. பொண்ணு பார்க்க வர அன்னைக்கோ நிச்சயதார்த்த அப்பவோ எதுவுமே சொல்லல. ஆசையா புடவை எடுக்க போனா, நகை எடுக்க போனா. அப்பா, நம்ம முறை பிரகாரம் வேண்டாம்ப்பா, தாலியே நான் வாங்கிக்கிறேன்ப்பான்லாம் சொல்லி தாலி செயினுக்கெல்லாம் கூட நாங்கள் ஆர்டர் கொடுத்துட்டோம். அப்படி இருக்கும் பொழுது நான் ஒருத்தரை லவ் பண்ணுறங்கிற விஷயத்த எங்ககிட்ட சொல்லாமல் போனதுக்கான காரணமே எங்களுக்கு புரியல. இல்லை, அந்த பையனை லவ் பண்ணல, அந்த பையனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னா எதுக்காக அந்த பையன் கூட தர்மபுரி வரைக்கும் போயிருந்துருக்கோன்னு பெரிய சந்தேகம். ஆனால் தம்பி, அவன் நிச்சயமாக இந்த கொலையை பண்ணியிருக்க மாட்டா. ஏன், எப்படி, யாருனால, இவளை வச்சுக்கிட்டு யாராவது இதை பயன்படுத்திக்கிட்டாங்களான்னு எனக்கு தெரியல தம்பி. டக்குன்னு ராஜேஷை பார்த்து, உங்ககிட்ட ஏதாவது இதை பற்றி சொல்லியிருக்காங்களா? இல்லை சார், இதை பற்றிலாம் எதுவுமே எங்கிட்ட சொல்ல கிடையாது. அவள் இந்த மாதிரி ஒன்று பண்ணுறா அப்படிங்கிற விஷயமே எனக்கு இப்போ தான் தெரியும். அதுவும் அந்த பையனை கொலை பண்ணிட்டான்னு போலீஸ் வீட்டுக்கு வந்ததா மாமா எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார். அப்போ தான் சார் தெரியும். ஒருவேளை அவள் மாமா நான் இந்த மாதிரி ஒரு பையனை லவ் பண்ணுறேன், என்னையும் அவரே சேர்த்து வைங்க அப்படின்னு சொன்னால் நான் சேர்த்து வச்சுருந்துருப்பேன். ஆனால் நடக்கிற விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும் பொழுது, அவள் ஏதோ சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது டக்குன்னு தடுத்து ஆரோக்கியராஜ், தம்பி என் பொண்ணு மேலே கண்டிப்பாக தப்பு இருக்காது, உங்களை கெஞ்சி கேட்குறேன், முரளி சார்கிட்ட சொல்லி என் பொண்ணை எப்படியாவது வெளியில் கொண்டாட செய்யுங்க. ஆனால் கௌதமோட பார்வையெல்லாம் வீட்டுக்குள்ளேயே இருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்ட ஆரோக்கியராஜ், அவள் வெளியில் வரமாட்டா தம்பி, என் பொண்டாட்டி தானே தேடுறீங்க? ஆமாம் சார், அவள் வரமாட்டா. அவள் என்னைக்கு பிள்ளைக்கு இப்படியாச்சோ அன்னையிலிருந்து அந்த சாமியே கதின்னு கிடக்கிறா.
அந்த ஜீசஸை வேண்டிகிட்டு இருக்கிறா, அவர் ஏதாவது கண் திறப்பாரா அப்படின்னு. ஆனால் அந்த கடவுள் எப்படி கண்ணை திறப்பார்னு எனக்கு தெரியல. சார், என்னைக்கு பிரச்சனையாச்சோ அன்னையிலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் உங்கள் பொண்ணு யார் கூடயும் பேசல. ஆனால் உங்ககிட்ட ஏதாவது சொல்லியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல சார்? அதுதான் தம்பி இருக்கலே பெரிய பிரச்சனை. எங்ககிட்டயும் எதுவும் சொல்ல. தனியாக போய் எத்தனையோ நாள் சந்திச்சோம். போலீஸு எவ்வளவோ வற்புறுத்தி கேட்டாங்க. வக்கீல் கூட கெஞ்சி பார்த்துட்டாரு. வாயை திறந்து ஏன் எதுக்குன்னு சொல்லவே மாட்டேங்கிறா. அவ எதுக்காக பண்ணுனான்னு சொன்னாதானே தெரியும். சார், அப்போ உங்க பொண்ணு பண்ணியிருப்பாங்கன்னு நீங்களே. ஐயோ, இல்லை தம்பி, அப்படிலாம் கிடையாது. என் மேலே தப்பில்லை அப்படிங்கிறத கூட அவ வாயை திறந்து சொன்னாதானே உண்டு. ஆனால் கோர்ட்டில் சொல்ல வந்தாங்களே சார், அப்போ துப்பாக்கிச்சூடு நடத்தியிருக்காங்க. அதுக்கு பின்னாடி எனக்கு தெரியாது தம்பி. துப்பாக்கி எடுக்கிற அளவுக்கெல்லாம் யாரு கூடயும் பழக்கம் இல்லை. ஏன் அப்படி பண்ணாங்கன்னு எனக்கு நிஜமாலுமே தெரியல. என் பொண்ணு இப்போ குத்துயிரும் கொலையுருமா ஆஸ்பத்திரியில் கிடக்குறா. உள்ளே போனவ சாமியே கதின்னு கிடக்குறா. பிள்ளைக்கு அடிபட்டப்ப கூட வெளியில் வந்து என்ன ஏதுன்னு கூட விசாரிக்கல. எனக்கு என்ன பண்ணுறேனே தெரில தம்பி. சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அழுக ஆரம்பிக்கிறாரு. இவங்க எல்லாம் பண்ணுறதை பார்த்தா எல்லாமே உண்மையாக தான் இருக்குது. ராஜேஷையோ ஆரோக்கியராஜையோ ஆரோக்கிய மேரியே கூட சந்தேகப்பட முடியாது. சார், நான் இன்னொரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி ராய் ஜோன்ஸ் வீட்டுக்கு போயிட்டு தான் வந்தேன். டக்குன்னு நிமிர்ந்தவங்க என்ன சொன்னாங்க தம்பி? என் பொண்ணு மேலே கோவமாக இருக்காங்களா? அவளுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்காம விடமாட்டேன்னு சொல்கிறாங்களா? டக்குன்னு யோசிச்சவன், கோவம் இருக்குதானே தான் சார் செய்யும். அவங்க உங்கள் பொண்ணு மேலே கோவமாக இருக்கிறது உண்மைதான். ஆனால் இருந்தாலும் உண்மையை கண்டுபிடிக்க முடிஞ்சா கண்டுபிடிங்கன்னு ஒரு வார்த்தை கூட சொன்னாங்க. ஆனால் உங்கள் பொண்ணும் அவங்க பையனும் லவ் பண்ணுற விஷயம் அவங்களுக்கு முன்னாடியே தெரியுமாமா சார்? என்னப்பா சொல்கிறீங்க? ஆமாம் சார், ஏற்கனவே தெரியும். உங்கள் பொண்ணை லவ் பண்ணுறதா அந்த பையன் வீட்டில் முன்னாடியே சொல்லிட்டாரு சார். உங்கள் பையனும் அந்த பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவங்க வீட்டில் எந்த விதமான தடங்களும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. அவங்க தங்கச்சி மட்டும் கொஞ்சம் கோவமாக இருந்தாங்க. என்னப்போப்பா, என்ன நடக்குது ஏது நடக்குது எதுவுமே புரியல. சார், உங்கள் பொண்ணை மீட் பண்ணுறதுக்காக நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன். உங்கள் பொண்ணை மீட் பண்ணி அவங்க ஏதாவது பேசுனாங்கன்னா க்ளூ கண்டிப்பாக கிடைக்குன்னு நினைக்கிறேன். சொன்னதுக்கப்புறமா அவங்க அப்பா ஒரு வாட்டி பார்த்துட்டு பெருமூச்சு விட அங்கிருந்து எந்திரிச்சு வராங்க. 2 வீட்டுக்கிட்டேயுமே முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் கேட்டுட்டு அவர் வராரு. இப்போ வரைக்கும் புதுசா எந்த விதமான விஷயமும் கிடைக்கல. லாயர் முரளியும் லாயர் கண்ணனும் இந்த கேஸை பற்றி சொன்னது மட்டும்தான். மற்றபடி எக்ஸ்ட்ரா எதுவும் கிடைச்ச மாதிரி தெரியல. அலையிறது வேஸ்ட்டோ, நாம ஏன் அலையணும், நமக்கு என்ன சம்பந்தங்கிற எண்ணமெல்லாம் கௌதமோட உள் மனசுக்குள்ள உருவாக ஆரம்பிச்சிருச்சு. இவ்வளோ அலைஞ்சு திரிஞ்சு அந்த பொண்ணுக்கு நியாயத்தை தேடி தந்து நம்ம என்ன பண்ண போறோம்? ஒருவேளை கடைசியில் அந்த பொண்ணு தான் அந்த தப்பு பண்ணா அப்படின்னா நம்ம அலைச்சல்லாம் வேஸ்டா போயிருமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு கைவிட்டுறலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வரான். காரணம், விசாரிப்புல அவனுக்கு கிடைச்ச பதில் ரீனா தான் ராய்க்கு விஷத்தை வச்சிருக்கிறா அப்படிங்கிறது. ஆனா ஏன் இந்த அடி மனசு தேவையில்லாம போட்டு குழப்பிக்குது நினைச்சுக்கிட்டே வெளியில வரா. வெளியில வந்து பார்க்கும் பொழுது அங்க வெங்கட் நின்றுட்டு இருக்கிறான். டேய், என்னடா மச்சான் இங்க நின்றுட்டு இருக்கிற? நீ தான் 2 வீட்டுக்கு போற வான்னு கூப்பிட்ட, அதனாலதான். என்னமோ பெரிய இவனாட்ட காலையில வரலின்னு சொன்ன, இப்ப வந்துட்ட, அதனால என்ன? எதுலடா வந்த? ஆட்டோல வந்த. ஏன்டா? அதான் ஆல்ரெடி ஒரு பைக்ல வந்திருக்கே. நானும் பைக்ல வந்து 2 பேர் தனித்தனியா போய் என்ன பண்ண போறோம்? அதனாலதான் வந்துட்டேன். என்னடா கோவமா? பின் என்னடா உனக்கு எதுடா இந்த கேஸு? என் மனசுக்குள்ளேயே அப்படிதான்டா தோண ஆரம்பிக்குது. கௌதம், நீ போய் உன் வேலையை பாரு கௌதம். உன்னோட பெரிய லாயர் சொன்ன உடனே கௌதம் டக்குன்னு பார்க்க, உண்மை அதான்டா, உன்னோட பெரிய லாயர் 2 பேர் இந்த கேஸை விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க என்ன இதுவரை டீப்பாவே விசாரிச்சிருப்பாங்க. நீ மட்டும் என்னத்துல கண்டுபிடிக்க போற? கம்முன்னு போய் பொழப்ப பார்க்கலாம்டா. நீ அலையறது இல்லாம என்னையும் சேர்த்து அலைய வைக்கிறடா. அது சொல்றது சரிதான் அப்படின்னு தோணிட்டு இருக்கிற அதே நேரத்துல கௌதமோட மொபைல் அடிக்கவே அதை எடுத்து பார்க்கறா. அதுல வசந்தின்னு நேம் வருது. டக்குன்னு அட்டன் பண்ணி, அத்தை சொல்லுங்க அத்தை. என்ன கௌதம், அம்மாவை வீட்டு வேலை செய்றவங்களோட ஹாஸ்பிட்டல் தாட்டி விட்டுருக்குற, அவ்வளோ பிஸியா? அத்தை சாரி அத்தை, நான் வர முடியல. அதனால தான் அம்மா இப்படி தாட்டி விட்டுருக்கியே. அம்மாவுக்கு பிபி சுகர் எல்லாம் செக் பண்ணியாச்சு. எல்லாமே எப்பவும் போல ஹையாக தான் இருக்குது. எப்போ கல்யாணம் பண்ணுறியோ அன்னைக்கு தான் உங்கள் அம்மா நார்மலாவாங்க. பண்ணிக்கலாத்த. கேஸ் ஒன்று என்ன, நன்றி கடன் செலுத்துறதுக்காக கேஸ் எடுத்துக்கிட்டியா? என்னத்து புரியல? நன்றி கடன் செலுத்துறதுக்காக அந்த பொண்ணோட கேஸ் எடுத்திருக்கியா? அம்மா கம்ப்ளீட்டாக எல்லா டீட்டெயிலும் சொன்னாங்க. அம்மா என்ன சொன்னாங்க?
என்ன நன்றி கடன்? எனக்கு ஒண்ணுமே புரியல. பேசிக்கிட்டே அவ மெல்ல மெல்ல நடக்க ஆரம்பிக்கிறான். வண்டி எடுத்துக்கிட்டு வா அப்படிங்கிற மாரி வெங்கட் கிட்ட சாவி தூக்கி போட்டுட்டு அவன் அந்த ரோட்ல நடக்கறான். ஏன்னா அந்த ரோடு கொஞ்சம் கரடு முரடானது. அவன் அந்த வசந்தி கிட்ட பேசிக்கிட்டே நடந்துகிட்டு இருக்கிறான். சொல்லுங்க அத்த. புரியல. அதான் இந்த பொண்ணு ரீனா. ரீனா ராய். அவங்க கேஸ் ரொம்ப டாப்ல போயிட்டு இருக்கே. அந்த பொண்ணோட கேஸ் இப்ப நீ பாக்குற தேவையில்லாம இன்வால்வ் ஆயிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு அம்மா புலம்பிட்டு இருந்தாங்க. உண்மைதானே? ஆமாத்த. அதுல என்னத்த நன்றி கடன் இருக்குது? ராய், உங்க அம்மாவுக்கு நம்ம ஆபரேஷன் பண்ணோம்ல? ஆமாத்த. முட்டியில. ஆமாத்த. அந்தப்போ உங்க அம்மாவுக்கு பி பாசிட்டிவ் பிளட் பத்தாம இருக்கும் பொழுது அந்த பொண்ணு தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஒரு கேம்ப் மூலமா பிளட் கொடுத்தா. என்னத்த சொல்றீங்க? இப்பதானப்பா ஒரு 1.5 இயர்ஸ்க்கு முன்னாடி பண்ணணும். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஓ ஃபேஸ் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்துச்சு. இவ்வளோ ஹாட் டாபிக்ல போகும்பொழுது நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கும்போது நம்ம கிராஸ் வெரிஃபை பண்ணுவோம் இல்லையா? அப்படி கிராஸ் வெரிஃபை பண்ணும்போது தான் பார்த்தேன். யாருக்கோ எதுக்காகவோ நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஒரு கேம்ப் மூலமா பிளட் குடுத்தாங்கன்னு நல்லாவே ஞாபகம் இருக்கு. ஆனா யாருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்பொழுது தான் அன்ஃபார்ச்சுனேட்டா உங்க அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணும்பொழுது தான் அந்த பொண்ணு பி பாசிட்டிவ் பிளட் குடுத்துருக்கா. உனக்கு தெரியும் நினைச்சனே. நீ பார்க்கலையா அந்த பொண்ண? இல்லத்த. நான் பார்க்கவே இல்லையே. ஏப்பா, ஆப்ரேஷன் முடிச்சதுக்கு அப்புறமா ரூம் வரைக்கும் வந்து எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு அந்த பொண்ணு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விசாரிச்சுட்டு தானே போனாங்க. ரீசெண்டா நடந்தது. அது கூட உனக்கு ஞாபகம் இல்ல? இல்லத்த. சுத்தமா ஞாபகம் இல்ல. நான் நினைச்சேன் ஒருவேளை அந்த பொண்ணு உன் அம்மாவுக்கு பிளட் கொடுத்ததுனால தான் நன்றி கடனுக்கு நீ இப்படி பண்றியோ என்னமோன்னு. அத்த, அது வந்து சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே அவன் நிக்கக்கூடிய இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி கார் ஒண்ணு வந்துகிட்டு இருக்குது. கார் அவ்வளோ நேரம் வேகமா வந்துட்டு பக்கத்துல வரும்போது ஸ்லோவாக காருக்குள்ள இருந்து ஒருத்தன் வெளியில எட்டி பார்க்கறான். வெளியில எட்டி பார்த்து டிரைவர் சீட்ல இருக்கிறவன்ட்ட ஏதோ சைகை காட்டுறான். பின்னாடி வண்டியில வந்துட்டு இருக்கக்கூடிய வெங்கட்டுக்கு மனசு ஏதோ ஒரு மாறி பண்ண அவன் ஸ்பீடா கௌதம் பக்கத்துல வரான். கௌதம் பக்கத்துல அவன் வர வர காரும் வர வர கரெக்டா இருந்துச்சு. திடீர்னு அந்த காருக்குள்ள இருந்தவன் பெரிய நீளமான ஒரு கத்தி எடுத்து காருக்கு வெளியில நீட்டி கௌதம் கழுத்துக்கு நேரா கொண்டார வெங்கட் பைக்ல வந்து சடனா கௌதம அப்படியே தள்ளிவிட கௌதம் ஒரு சாயில அப்படியே அந்த கார் மேல பட்டு பின்னாடி எதிரொலிச்சு போய் கீழே விழுந்துடுறான். கார் ரொம்ப ஸ்லோவா வந்ததுனால அதிகமா அடிபடல. இருந்தாலும் முட்டி அது இதுன்னு அடிதான். அதோட சேர்ந்து வெங்கட்டும் பைக்கை சரிச்சுக்கிட்டு போய் கொஞ்ச தூரம் தள்ளி கீழே விழுந்துடுறாரு. அந்த கத்தி கீழே விழுகாம அப்படியே அவன் உள்ள இழுத்துக்கிட்டு வெளியில எட்டி பார்க்க கௌதம் அந்த மூஞ்சியை நல்லா பார்க்கறான். ஃபோன் ஒரு பக்கம் தெரிச்சு விழுக இந்த நேரத்தில் நடந்தது என்னன்னு கூட புரியல. ஆனா சடனா எல்லாமே நடந்து போயிருச்சு. கௌதம்க்கு இந்த மாதிரி நடந்தது டக்குன்னு சினிமால வர சீன் தான் ஞாபகம் வந்துச்சு. உடனே ஓடி போய் வெங்கட்டை தூக்கி பைக்கெல்லாம் எடுக்க வெங்கட்டோட கால்லையும் கையிலையும் தலையெல்லாம் பயங்கரமான அடி. தோள்பட்டையெல்லாம் நல்லா சரிச்சு விட்டுருந்துச்சு. கௌதம் கூட 2-3 அடியோட தப்பிச்சுக்கிட்டான். எந்திரிச்சவன் படபடுத்து நிக்க தேடி தேடி பார்க்க அங்க அதிகமான வீடுகள் இல்லைனாலும் இருந்த ஒரு வீட்ல இருந்து வேகமா ஆட்கள் ஒடியாடுறாங்க. உள்ள தண்ணி கொஞ்சம் கொண்டாங்கன்னு கத்த இன்னொரு ஆள் ஒருத்தர் தண்ணி எடுத்துட்டு வராங்க. வேகமா எல்லாரும் ஒடியாந்து வெங்கட்டுக்கு தண்ணி கொடுக்குறாங்க. என்னப்பா இது, பட்டப்பகல் இப்படி நடக்குது, அதுவும் நம்ம ஊர்லன்னு பேச்சு சத்தங்கள் கேட்க ஆரம்பிக்குது. தண்ணி குடிச்ச வெங்கட் கொஞ்ச நேரத்துல ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிக்கிறான். கௌதமோட படபடப்பும் அப்படியே இறங்க ஆரம்பிக்குது. டேய் கௌதம், என்னடா இது? யாருடா அவனுங்க? சத்தியமா தெரிலடா யாருன்னு. இல்லடா கௌதம், இது ஏதோ பெரிய விஷயமாட்டு இருக்குது. அந்த பொண்ணோட கேஸ் நீ எடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி நடந்திருக்குது. அப்போ அந்த பொண்ணு கேஸ்ல சம்மந்தப்பட்ட எவனோ ஒருத்தன் தான் உன்னை இப்படி பண்ணணும். எனக்கு அப்படிதான் தோணுதுடா வெங்கட். சாதாரணமா ஒரு லவ் பண்ற பையனை அந்த பொண்ணு கொல்றிருப்பா, கொல்ல ட்ரை பண்ணியிருப்பா. அதனாலதான் இந்த மாதிரி நடக்குது நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா கோர்ட்ல அந்த பொண்ணை துப்பாக்கி சூடு நடத்திருக்காங்க. இங்க அசால்ட்டா பட்ட பகல்ல வீடெல்லாம் இருக்கக்கூடிய இடத்துல கூட கத்தி எடுத்துக்கிட்டு வெட்ட வராங்க. அப்போ இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய கேங் இருக்குடா. டேய், அப்போ நீ அந்த பொண்ணு கேஸ்ல இன்வால்வ் ஆகிருக்கிறது யாருக்கோ நல்லா தெரிஞ்சிருக்குது. அப்படி தெரிஞ்ச ஆள் தான் உன்னை இப்படி துரத்திட்டு வராங்க. ஆனா யார் பண்றாங்கன்னு தெரிலடா. எதா இருந்தாலும் கௌதம், இந்த நிமிஷத்தோட நிறுத்திடுடா. வேண்டா. இல்லடா மச்சான், ஏற்கனவே எங்க அத்தை ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்க. அப்ப கூட யோசிச்சேன். ஆனா இந்த நிமிஷம் முடிவு பண்ணிட்டேன். இந்த கொலையை ரீனா தான் பண்ணாளா? இந்த கொலைக்கு பின்னாடி யார் இருக்காங்க? ராய் உயிரோடு இருக்கிறதுனால என்ன பிரச்சனை? இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சே ஆகணும். கண்டிப்பா இந்த கேஸு என்ன ஏதுன்னு நான் தெரிஞ்சுப்பேன். அதனால எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. இந்த கேஸை கைவிடுற ஐடியால கிடையாது. டேய், லூஸ் மாதிரி வளராதடா. இந்த கேஸை நீ எடுத்து என்னடா பண்ண போற? நீ இப்படி இருக்கிறதுனால உன் உயிருக்கு தாண்டா ஆபத்து.
இந்த கேஸ் நமக்கு வேணாண்டா. அந்த பொண்ணு எப்படியோ போயிட்டு போறா. தெரிஞ்சு மட்டும் நாம என்ன பண்ண போறோம்? டக்குன்னு யோசிக்காத கௌதம், இல்ல மச்சா, கேஸ் என்னது, என்னாலும் பரவாயில்ல. நான் இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆக போறேன். உடனடியா நாளைக்கு கிருஷ்ணகிரி போக தான் போறேன். போயிட்டு வந்து அந்த பொண்ணு ரீனாவை நாளான்னைக்கு மீட் பண்ண தான் போறேன். கேஸ்ல என்னன்னாலும் பரவாயில்ல.